ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ போற போக பார்த்தா நம்மளோட டிகிரிலாம் வெறும் வாலுக்கு மட்டும் தானா? ஏன்னா வேற எதுக்கும் அது யூஸ் ஆவாது போல. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்மலாம் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தோம். இப்ப இனிமே வரவங்களுக்குலாம் டிகிரிலாம் வேணாம் அப்டின்ட்டு ஜோஹோல ஸ்ரீதர் வெம்பு சொல்லியிருக்காப்புல. ஓ! இந்தியாவுக்கு இது ஃபர்ஸ்ட்டு. பட் ஆனா மெனி பிக் 4 ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒரு இதுதான். பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, டிகிரியே ஏன் எப்படி தேவையில்லன்றாரா? டிகிரியே தேவையில்லன்றாரா? இல்ல என்ட்ரி லெவல் வந்துட்டு ஜாப்க்கு தேவையில்லன்னு தான் சொல்றாங்க. இவங்க ஆ இவரும் அதுக்கு தான் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். என்ட்ரி லெவல் ஜாப்க்கு தேவையில்ல அப்டின்ட்டு. ஏன் ஓகே. ஏன் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? இன் சென்ஸ் வந்துட்டு ஹை ஸ்கூல் முடிச்சோனே அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கிறாங்களா? அப்படி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, நான் அ இங்க இது ரொம்ப புதுசுல. எனக்கு இந்தியால எப்படி இத எடுத்துப்பாங்கன்றது தெரியல. நெறைய பேர் இருக்காங்க. நெறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் உங்களுக்கு லாயல்டி ஃபேக்டர்ல ஒர்க் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தெரியும் ஏதோ ஒரு ஸ்கில் வச்சுக்கிட்டு அவங்க ரன் பண்ணுவாங்க. ம், அவங்களோட சேலரி வென் கம்பேர்ட் டூ அதர் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் இட் வில் பி வெரி லோ. அத ம், நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு அரியர் வச்சவங்க, இந்த மாரி அவங்கலாம் ஓகே. அ அப்படின்ற ஏத்துக்கிற கம்பெனிஸ் இருக்கு இன்னுமே. சின்ன சின்ன கம்பெனிஸு. பட் ம். இந்தியால எனக்கு பெரிய கம்பெனிஸ் இந்த முடிவு எடுக்கிறது எனக்கு தெரியல எனக்கு. பட் இஃப் ஐ வாண்ட் டூ கம்பேர் எனக்கு கம்பேர் பண்றதுக்கு ஆ லைக் யுஎஸ்லயோ இல்ல யுஎஸ்ல அது ஒரு இப்போ ஒய்சிக்குள்ளயோ, A16Z க்குள்ளயோ உள்ள போறதுக்கு ஒரு ட்ரெண்ட் சென்டர் மாரி. என்ன நான் ம். காலேஜ் ட்ராப் அவுட்டா இருந்தா, காலேஜ் ட்ராப் அவுட்டா இருந்தா அவன் பெரிய பணக்காரனா வருவான் போல. அப்படின்ற மாரி. கருப்பா இருக்கவன் போய் சொல்ல இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாரி இவனுங்க ம். புதுசா காலேஜ் ட்ராப் அவுட் ஆனா ஆன்டர்பிரினர்ன்ற மாரி ஒரு இது எடுத்துட்டு வந்துடுறானுங்களோ அப்படின்ற இது. அண்ட் இந்தியாவுக்கும் அது வந்திருக்கு. அ உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கு? ஆக்சுவலா அது ரொம்ப நாள் இருக்கு போல இருக்கு. நான் இப்ப தான் முன்னாடி இப்ப கேள்விப்பட்டுருக்கேன். பட் இப்ப தான் நான் பார்க்குறேன் நானு அத பத்தி. பார்த்தீங்கன்னா, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. 2005லேருந்து தே ஆர் டூயிங் 20 இயர்ஸா வந்துட்டு இத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹை ஸ்கூல் ஓகே. ஸ்டூடண்ட்ஸ எடுத்துட்டு, அவங்களுக்கு இது வொகேஷனல் கோர்ஸ் மாரி டெக் சொல்லி தராங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் டு கோ டு காலேஜ். அ அ தே கேன் பட் லேர்ன் அது டிசைனிங். அவங்க கரிக்குலம் வச்சு அவங்க அத அ ட்ரெயின் பண்ணி அனுப்புறது தானே. ட்ரெயின் பண்ணி அது அவங்களுக்குள்ளேயே ஓகே. இன்க்ளூட் அது பண்ணிக்கிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. ம். அது எல்லாருமே பண்றாங்க. சிடிஎஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்க காலேஜ்ல என் ஸ்கூலுக்கு கூட சிடிஎஸ் அ எடுத்திருக்கு கிளாஸ்லாம். ம். ம். ஓகே. சோ அது அப்படி இல்ல. எனக்கு ஒரு இதுவா இல்ல. ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிறது இல்ல. இவங்க ஆ. தனி ஒரு இன் க க யுனிவர்சிட்டி மாரி வச்சிருக்காங்க. ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் தனி லேர்னிங் சொல்லிட்டு. யூனிவர்சிட்டி அது ஒரு தனி கரிக்குலம். அவன் அத ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறான்றது வேற. ஆமா. இட்ஸ் டோட்டலி அது என்னன்னா டிஃபரெண்ட். எனக்கு தே என்ட்ரி டோன்ட் லெவல் ஜாப்க்கு நீ டிகிரி வேணான்னு சொல்லும்போது, என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஆ வாட் இட் இஸ் இத மென்ட் தான் அவங்க ஃபார் சொல்றாங்க. ஃபியூச்சர். இத தான் அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் என்டரியல் ஜாப்க்கு அ டைரக்ட்டா இப்போ வேற எங்கேயோ படிச்சுட்டு, இந்த மாரி வேலைக்கு போணும்னு நெனைக்கிறவங்க, இந்த ஸ்கூல் மூலியமா தே வில் ட்ரெயின் அண்ட் தே வில் டேக் தெம் அப் இன்சைட். ஒரு ஓகே. என்ன சொல்றது? இன்குபேஷன் சேம்பர் மாரி வச்சிருக்காங்க. ஸோ அங்க ம். அவங்க ட்ரெயின் பண்ணி, அதுக்கப்புறமா யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கவங்க எடுக்க போறாங்க ட்ரெய்னிங்க்கு. ஏன்னா அவங்க தே டோன்ட் ஆக்சுவலி சார்ஜ். தே பே தெம் ஸ்டைஃபண்ட். 10,000 பெர் மந்த் ஃபர்ஸ்ட் இயர்லயும் அண்ட் 15,000 பெர் மந்த் செகண்ட் இயர்லயும் தே பே த ஸ்டூடண்ட்ஸ் டு லேர்ன் தேர் ஓகே. பட் ஸ்டைஃபண்ட். ஆனா இஸ் இட் 2 இயர் கரிக்குலம்? எஸ், இட் இஸ் 2 இயர் கரிக்குலம். பட் அதுதான் இப்ப சொல்றதா? எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா இப்ப சொன்னது ஐ டோன்ட் இது அவங்க என்ட்ரி லெவல் ஜாப்க்கு பண்ண மாரி தான் இருந்துச்சு. மேபி ஆ லைக் எனிஒன் ஹூ ஹேவ் ப்ராப்பர் கிளாரிட்டி ஆன் திஸ் யூ கேன் கமெண்ட் டவுன் இன் த பாட்டம். ரொம்ப ஓகே, ஓகே. பரபரப்பான ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஏன்னா ஆ. 2 டாப் விஷயங்கள். ஒண்ணு இண்டிகோ இண்டிகோ ஃபுல்லா குளோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு பிரைவேடைசேஷன் பிரைவேடைசேஷனோட ஒரு மோனோபோலிஸ்டிக். அதாவது நீங்க ஒரு மோனோபோலியா வந்துட்டீங்கன்னா, அ ஏன்னா லோக்கல்ல ஓட்டுறதுக்கு வேற ஆளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைஸ் ஜெட்லாம் கொஞ்சம் கூட இல்ல. இண்டிகோ மட்டும் தான் ஓட்டுறான். 1000 ஃப்ளைட்டுக்கு மேல ஒரு நாளைக்கு அவன் கேன்சல் பண்ணானா, அப்ப அவன் எவ்ளோ டிராவல் பண்றான் அப்படின்றது. அண்ட் அவனோட ஒரு ஃபெயிலியர். அதான் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, என்ன நடக்கும் ம். அப்படின்றது தான் இது. அவன் அது ஆக்சுவலா இவங்களா அவன் ரூல்ஸ உருவாக்குனது ஏன் தான். மதிக்கலன்னு எனக்கு தெரியல. இவங்களா உருவாக்குனது தான். அவன்ட்ட வளர விட்டதுக்கு காரணம் இவங்க தானே அப்புறம். ஒருத்தனை இல்ல, இல்ல. தனியா வளர அதுதான். விட்டு அது ஓகே. அது எனக்கு எனக்கு அந்த ஏரியா தான் கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ம், ஃபெயிலியர். அதே மாரி இப்போ அது அது எப்படி ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரோ, அதே மாரி அதோட வெரி குளோசஸ்ட் எக்ஸாம்பிள் Netflixஅ ம். இன்னைக்கு Netflix வார்னர் ப்ரோஸையும் வாங்கியிருக்கிறாங்க.
ஆல்மோஸ்ட் ஓ! எல்லா கன்டென்ட்டும் இப்ப வந்து இனிமே வந்து போயிடுச்சு. டிசியும் இப்ப ஆர கம்ப்ளீட்டா ஆக்சுவலா Netflix. ஆரக்கிள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆரக்கிள் எல்லா ஸ்டுடியோஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஎம்ல ஆரம்பிச்சு எம்ஜிஎம் அமேசான் வாங்குனான். பட் ம். ஆனா ஆரக்கிள் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டுடியோஸ் வாங்குனாங்க. மீடியா ஹவுஸஸ. தே ஆர் ட்ரைங் டு இன்னைக்கு கன்சாலிடேட். இது வந்து இன்னைக்கு வந்து தே ஹவ் பாட் Netflix have acquired Warner Bros. That's the top news today as of ஆஹஹா. recording அப்போ. ஓகே, 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 ஓகே. சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா, ஹாரி பாட்டர்ல இருந்து, ஃபிரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து வோக் கல்ச்சர் தான் பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்லோலி வி ஆர் டிரான்ஸ்பார்மிங் இன்டூ சம்திங் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கல்ச்சருக்கு நம்ம மாறப்போறோம் அப்டின்ட்டு. அதுல ஆ. எஜுகேஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அ ம். எஜுகேஷன் ஏன் வேணாம்னு நெனைக்கிறாங்கன்னு உங்களோட கருத்து என்ன? எஜுகேஷன் ஏன் வேணாம்னு நினைக்கிறாங்க? இன்னொன்னு என்னன்னா, எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப நாளா ரிஃபார்ம் ஆகாம இருக்கு. இன் த சென்ஸ் தட் பசங்க வந்துட்டு இப்போ நம்ப வளர்ந்தபோது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களையும் பார்த்துருக்கோம். ஜென்ஸி பசங்க எப்படி வளர்றாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்ப எனக்கு வந்துட்டு ஐ ஹேவ் 2 கிட்ஸ், 2 சன்ஸ் இருக்காங்க எனக்கு. அவங்களுடைய லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன? அவங்க மெச்சூரிட்டி என்னன்னு பார்க்கும்போது, இட்ஸ் கைண்ட் ஆமா ஆஃப் உங்க 10. பையன் பேர் கோட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா. 10 எக்ஸ்ல இருக்காங்க. அவன் இப்போ வந்துட்டு 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கான். ஏதாவது படிச்சுட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது நார்மலாவே வந்து கிட்ஸ்க்கு வந்துட்டு தே ஹேவ் மச் மோர் எக்ஸ்போஷர் டூ இன்ஃபர்மேஷன் இப்போ. அதனால நார்மலா கன்சம்ப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதிகம். நம்ம டைம்ல வந்துட்டு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி சேனல்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அதிலும் வந்துட்டு அ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வராது. ஐ மீன் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸா இருக்கும். இப்போ அது இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அது பார்க்குறாங்க. ஆன் டிமாண்ட்ல பார்க்குறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்துட்டு இந்த டைமுக்கு வந்து பார்க்கணுங்கிறது கிடையாது. ஸோ தே கன்சியூம் இன்ஃபர்மேஷன் அட் அ வெரி ஃபாஸ்ட் ரேட். அதனால அவங்களுடைய மைண்டும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அவங்க அசிமுலேட் பண்ற டேட்டாவும் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு. ஸோ அந்த பேஸ்ல போறவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய கரண்ட் கரிக்குலம் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிஸியா வச்சுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் தே ஆர் ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன் நானு. நெறையா வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த வகையில இட்ஸ் ஸ்டில் ஓல்டு. அதுதான் ஒரு ஒரு மெயின் இஷ்யூ. ஸ்டில் ஓல்டுலாம் இல்ல. ரொம்ப ஓல்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லாம். கம்பேரே அ பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம இன்னும் எஜுகேஷன் நெறைய பேர் வந்து ஆ சொல்ட்டே இருப்பாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சூப்பரு அப்டின்னா, சான்ஸ் சத்தியமா கிடையாது. ஏன்னா நான் என்ன பொறுத்தவரைக்கும் இது இந்த ஒரு இமேஜ் வரும். எப்பவே பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. குதிரை, மானு, அ என்ன அப்புறம் வந்து அதுல ஒரு மீன் இருக்கும். என்ன ம், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குரங்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புலி இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து மரம் ஏற சொல்லுவாங்க. ம். அதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா எல்லாமே வந்து எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்கண்ணா அப்படின்ற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஐ டோன்ட் சீ இட். அது எனக்கு எனக்கு எப்பவுமே வந்து ஐ ஃபெல்ட் லைக் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து எதிர்மாறாக இருந்தது தான் எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் பிகாஸ் ஏன் இங்க இங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நான் வந்து சி வி ஆர் நாட் ப்ரிவிலேஜ் இனஃப் லைக் யுஎஸ் ஆர் அதர் அங்க இருக்கிற அந்த ப்ரிவிலேஜோ இல்ல அங்க இருக்க மக்களோட வே ஆஃப் லைஃப்பும் நம்மளுக்கு கிடையாது. ஓகே. பிகாஸ் நம்ம ஆன்டர்பிரினியர் மைண்ட் செட்ல வளர்ற ஒரு ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு எப்படி கோச்சிங் ஃபேக்டரி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வேலை இன்னைக்கு ஒரு வேலைக்காரன் ஆரம்பிச்சிட்டோம்னா, அடுத்த வேலைக்காரன் யாரு? அப்படின்ற மாரி ஒரு இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி மாரி நம்ம வந்து மாறி மாறி வந்து ஒரு கோச் ஃபேக்டரி மாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டே இருப்போம். என்ன நீ வந்து ஆ ஓகே. நான் போன போன ஜெனரேஷன்ல நான் வந்து இன்ஜினியர் ஆகல. இந்த ஜெனரேஷன் நீ இன்ஜினியர் ஆகணும். நான் என்ன ஆகணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன அதுக்கு வந்து அது வந்து இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அண்ட் எஜுகேஷன் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்ஸ் இட். பிகாஸ் எஜுகேஷன் எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஆ எஜுகேஷன் ஆஸ் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் ம். நாட் சம்திங் விச் ஹஸ் பீன் உங்கள திங்க் பண்ணவோ, இது பண்றதுக்கோ அதோட மெயின் ஜாப் கிடையாது. இன்னைக்கு இருக்க எஜுகேஷனோடது. இட்ஸ் மோர் அது ஆஃப் வொர்க் யூ இட் டூ. டிபெண்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட். இது வந்துட்டு இன்னொரு பெரிய டாபிக் அது. நாங்க ஆக்சுவலா ஒரு இல்ல இட்ஸ் டிபெண்ட்ஸ் க்ளோஸ் ஆன் டு த போத் தான். நான் என்ன இட்ஸ் டிபெண்ட்ஸ் க்ளோஸ் ஆன் டு த போத் தான். நான் என்ன சொல்றேன் அ இப்ப நீங்க உங்க பசங்க வந்து நீங்க ஐசிஐசில தான் போடுறீங்க. ரைட்டா? இல்ல இங்க ஐபி, இருந்து நீங்க ஐபி, ஐபி, ஐபி. ஐபி. ஆமா. ஐபி. அது வேற இன்னும் ஒரு 10 வச்சிருக்கீங்க. அது என்ன என்ன போர்டு என்ன இதுன்னு எனக்கு புரியல. இங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவன் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவன் ஒண்ணு படிக்கிறான். சிபிஎஸ்இல படிக்கிறவன் ஒருத்தன் படிக்கிறான். ஒரு இது ஸ்கூல்லயே பெரிய வந்து இங்க ஆர்குமென்ட். இப்போ ஒரு சாதாரணமா இல்ல. ஆக்சுவலா ஸ்கூல்லயே ஒரு வந்து ஒரு எப்படின்னா, இன்னைக்கு எப்படி ஒரு இருக்குன்னா, வாரம் போன ஆர்குமென்ட். ஸ்கூல்ல ஒரு குரூப்ல 1 அ, வீக் வந்துட்டு இந்த ஆர்குமென்ட் போயிட்டு இருந்துச்சு கன்டினியூஸா.
யாரு ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஸ்கூல் சேர்த்த டைமு, இந்த ஒரு 6, 8 மந்த்ஸ் முன்னாடி நெனைக்கிறேன். எல்லாரும் எந்த போர்டு ஜாயின் பண்ண வைக்கலாம் பசங்களன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆர்குமென்ட் போயிட்டு இருந்துச்சு. சில பேர் வந்துட்டு சிபிஎஸ்இ சேர்த்தணும். ஓகே ஃபைன். ஏன்னா வந்துட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும் யூஸ் ஆகும். இப்ப ம். எல்லா காலேஜ்லயும் என்ட்ரிக்கு தேவைப்படுதுன்னு ஒரு ஒரு செக்ஷனு. இன்னொருத்தங்க அதெல்லாம் எதுக்கு ஸ்டேட் போர்டே ஓகே தான். அது என்ன போய் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. நம்ம தான் படிச்சு வளர்ந்தவங்கன்னு. இன்னொரு செக்ஷன் வந்துட்டு ஜிசிஎஸ்இ கேம்பிரிட்ஜ் சிலபஸ் வந்துட்டு அது பெட்டரா இருக்கு. அது வந்துட்டு நெறைய யூனிவர்சிட்டி யூஸ் பண்றாங்கன்னு. இன்னொன்னு வந்துட்டு ஐபி வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த போல மான்டிசெரிலாம் இருந்தாங்க. ஐபிஎஸ்சி வேற இருக்குல்ல. ஐ ஐபிஎஸ்சின்னு ஐசி வேற ஒண்ணு. ஐ ஐசிஎஸ்இ வந்துட்டு இந்தியால ஐசிஎஸ்சி. இருக்கக்கூடிய ஒரு அ ஒரு போர்டு. என்னன்னா, அது வந்து இட்ஸ் ட்ரைங் டூ பி இன்டர்நேஷனல் போர்ட். பட் நெறைய அடாப்ஷன் இல்ல. ரொம்ப கம்மி ஓகே. ஸ்கூல்ஸ் தான் இருக்காங்க இந்தியால. ஓகேவா? அ அ ஆனா வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நாட் பேட். நான் படிச்சிருக்கேன். அ 2 இயர்ஸ் அதாவது ஐசிஎஸ்இ வந்து படிச்சிருக்கேன். ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே ஒருத்தங்க எஜுகேஷன் போட்டு அதுக்கு ஒரு டிகிரி போட்டுருவீங்க. சீரியஸா ரைட். அது அவ்ளோ இதனால தான் சொல்றேன் டிகிரியே வேணாம்டான்னு அவனுங்க முடிவு எடுத்துட்டானுங்க. ரைட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே இங்க 10, 15 சாய்ஸ் இருக்கு. என்ன? இல்லண்ணா, நீ வந்துட்டு இத வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தன்னா, நான் சொல்லியிருப்பேன். இங்க பாரு வந்துட்டு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுக்கு. ஒண்ணு வந்துட்டு ம். ஃபினான்ஸ் இருக்கா? அது ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு என்ன மாரி உங்க பசங்க வளரணும்னு வந்து மைண்ட்ல இருக்கு. அப்படிங்கிறது ஒண்ணு. எனக்கு வந்துட்டு என் பசங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல யோசிக்கணும். தாட் வந்துட்டு அந்த மாரி யோசிக்கணும். எ பேசிக்காவே வந்துட்டு கொஸ்டின் பண்ண தெரியணும் என்னவா இருந்தாலும். அத புரிஞ்சுட்டு அவங்களா லேர்ன் பண்ணிக்க தெரியணுங்கிறது என்னோட ஆசை. அதனால நான் ஐபி சேர்த்துவேன். அவங்களோட பேஸ்ல அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு ஒரு பாத் இருக்குங்கிறதுக்காக சேர்த்து விட்டேன். பட் எனக்கு இது என்ன எனக்கு என்னன்னா ஓகே ஸ்கூல்ஸ் கூட ஓகே விட்டுருங்க. ஸ்கூல்ஸ இல்ல. விட்டுருங்க. அதுல ஒண்ணு நான் வந்து இருக்கு. ஸ்கூல்ஸ் போ கூட போன விட்டுருங்கன்றேன். வாரம் போன வாரம் ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான்லாம். நான் என்னன்னா, என்ன? எதுக்கு எதுக்கு வந்துட்டு நான் நிஜமாலும் இப்ப நான் வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகுறனால, அதே ஸ்கூல்ல அங்க பிரான்ச்சுக்கு மாத்துறேன் நானு. மாத்திட்டு இப்ப என்ன யோசிச்சேன், அடுத்த வருஷம் எப்படி கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல வந்துட்டு ஹோம் ஸ்கூல் ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை ஓடிட்டு இருக்கு. சீரியஸா வந்துட்டு இங்க நம்மளுக்கே வந்துட்டு இப்போ இந்த இவ்ளோ ஃபாஸ்ட்டா டெக்னாலஜி க்ரோ ஆயிட்டு இருக்கு. நம்ம பசங்க வரும்போதெல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கும்? படிக்கிறதெல்லாம் யூஸ் ஆகுமா? இல்ல நம்ப தனியா அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் செட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுமான்னு யோசனை போயிட்டு இருக்கு எனக்கு. இல்ல சுந்தர் பிச்சை ரீசென்ட் இன்டர்வியூல ஒண்ணு சொல்லியிருந்தாரு. என்ன ஆ. சொல்லியிருந்தாருன்னா, நாங்க 10 வருஷத்துல பிளான் பண்ணி வச்சத நாங்க 2 வருஷத்துல முடிச்சுட்டோம். அந்த அளவு அன்பிரசிடென்டடா இருக்கு இந்த குரோத். இது எங்களுக்கே தெரியல. பிகாஸ் எங்களால முடிக்க முடியுது. 10 இயர்ஸ்ல நாங்க முடிக்க வேண்டியத, நாங்க 2 இயர்ஸ்ல முடிச்சுட்டோம். அடுத்து என்ன பண்றது? என்ன என்ன லீப்ஸ் எடுக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாவே வந்துரும் அப்படின்றது தான் ஐடியா. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க பெருசா நம்ம மாறுனது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்சில இருந்து ஏஐடிஎஸ்க்கு மாறிருக்காங்க. காலேஜ் வைஸ்ல நம்ம பார்த்தா. நான் ஸ்கூல் ஆ. பக்கம் போ வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஸ்கூல் பக்கம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் அட்லீஸ்ட் ஓகே. நீங்க பேசிக் எஜுகேஷனா அத டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல குடுக்குறீங்க. அது எல்லாமே அதுல வந்து அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு போறதில்ல. ஸ்கூலிங் எல்லாருக்குமே தேவையும் கூட. ஏன்னா, எனக்கு என்ன ஒரு பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அப்படின்றது தான் ஸ்கூல். அத விட்டுருங்க. நீங்க அதுல மார்க் போட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து வேற கேட்டகரி. ஆம், 2வது கேட்டகரி வந்து எனக்கு காலேஜஸ்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, என் டிகிரீஸ் வந்து எனக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தன டிகிரி வந்து இஸ் இட் ரியலி அ யூஸ்ஃபுல் டூ பெர்சன் ஹூ இஸ் இல்ல. வொர்க்கிங்? ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல என்ன சரி நான் இருந்துச்சு? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து காலேஜ் என்ன சொல்லிக் குடுத்தாங்க? இனிஷியலா என்ன சொல்லிக் குடுத்தாங்க? மேபி யாரு? 70 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் ஆ, என்ன ஸ்ட்ரீம் இருந்துச்சு? யூசுவலா காலேஜ்ல. நம்பளும் காலேஜே இல்ல. மேபி வந்துட்டு ஆ, ஆக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். ஆ. ஓகேவா? லண்டன்ல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டிஸ் ஆர்ட்ஸ் தானே. எடுத்துக்கலாம். ஆர்ட்ஸ் தான் என்ன மோஸ்ட்டா இருந்துச்சு? இருந்துச்சு. ஆ தேர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருந்துச்சு. வாஸ் சயன்ஸ் இருந்துச்சு, ஆர்ட்ஸ் இருந்துச்சு, சயன்ஸ் இருந்துச்சு, மேத்ஸ் ஆர்ட்ஸ் இருந்துச்சு. இதுதான் இருந்துச்சு. அதுல வந்துட்டு ரொம்ப டெப்த்தெல்லாம் பிரிச்சுலாம் இப்ப இருக்க மாரி ஆனா என்னது மேத்தமேட்டிக்ஸ்லயே 10 டிவிஷனு அப்டின்லாம் டிகிரீஸ்லாம் கிடையாது. ஒண்ணுமே அங்க கிடையாது. உண்மையா பார்த்தீங்கன்னா, பேசிக்கான வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம்ஸா இருக்கும். இப்ப நம்ப வந்துட்டு கமர்ஷியலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இத எப்டிலாம் விக்க முடியும்? இப்போ சிஎஸ்சிக்கும், ஐடிக்கும் பெருசா என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? அதெல்லாம் வந்து ஐயோ! ஒரு 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 சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ். அதுல இப்போ சிடி வந்துட்டு வராது எங்களுக்கு. அது நீங்க சர்க்யூட் தியரி மட்டும் வராது ப்ரோ. அதுதான் நம்பளோட டிஃபரன்ஸ். நம்பளுடைய இதுல இந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்துட்டு இல்ல ஏஎம்எல் இப்ப என்னன்னா, எனக்கு அதான் இ இப்ப அதான் சொல்றேன். இப்போ ஏஎம்எல் இப்போ கோர்ஸ் இருக்கு. இப்ப ஏஎம்எல் ஏடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. ஏடிஎஸ் ஏ அது தப்பா ஏஐடிஎஸ் சொல்லாதீங்க. அது ஏடிஎஸ் வந்து ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க. நாங்க படிச்ச ஏடிஎஸ் தான் படிப்போன்றானுங்க அவனுங்க. டேய் ஏடிஎஸ் ஏஐடிஎஸ் என்னடா என்னடா சொல்லி தராங்க? அப்படி என்ன டிஃபரன்ஸா இருந்தா அதே சப்ஜெக்ட் தான் இருக்கு. இதுக்கு பேர் மட்டும் மாத்திருக்கானுங்கடா. அதான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏஐடிஎஸ் அப்புறம் தனியா வந்துட்டு இது டேட்டா சயன்ஸ்க்கு தனியா இருக்கு. அதாவது ஓகேவா? நாங்க படிச்ச காலத்துல தான்
இவனுங்க உங்களோட அன்பிரசிடென்டட் குரோத் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் பாக்கெட்ட மாத்தி மாத்தி காலேஜஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. இல்ல ஓகேவா? அன்பிரசிடென்ட் குரோத் வந்து யோசிச்சுக்கோங்க. நாங்க படிக்கும்போது தான் சில இருந்து பைத்தானுக்கு மாறுனாங்க. எனக்கு அது ஏன்னே தெரியல. சைல இருந்து பைத்தானுக்கு மாறுறது. ஓ! ஏன் ஏன்னா ஈஸியா இருக்குமா லாங்குவேஜ். என்ட்ரி அது பேரியர்ல தேவையில்லாத வேல. இருக்கும். அது தேவையில்லாத ஏன் யோவ்! ஏன் சி வச்சு எனக்கு அததான் புரியல. சொல்றேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு எதுக்கு சி தெரியாம இருக்கணும்? சியே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். அதிலேயே வந்துட்டு கம்ப்யூட்டர் என்ஜினியர்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம்? நீ ஹார்ட்வேர் இருக்கு. தெர்ல. ஹார்ட்வேரோட நீ அது ஒருவேள பேசணும். அந்த எனக்கு தெர்ல. எனக்கு 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 வந்து சில கர்னல் இருந்து நாங்க சி கர்னல் படிக்கல பத்தி ப்ரோ. ஏன்னா அ எனக்கு கரிக்குலம்லாம் போய் பார்க்க முடியாது ப்ரோ. கரிக்குலம் உள்ளலாம் போய் நம்ம என்ன நடக்குது அப்டின்லாம் பார்க்க முடியாது. பட் எனக்கு பசங்க சொன்னது நாங்க சிலாம் படிக்கல ப்ரோ. எங்களுக்கு பைத்தான் தான் அப்டின்னாங்க. ஏதாவது கேள்வி கேட்டா வந்து ஏன்டா சில சொல்லி தந்திருப்பாங்களே அப்டின்னு கேட்டா, இல்ல ப்ரோ நாங்கலாம் பைத்தான் தான் அப்டின்னுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் காலேஜஸ் இஸ் லைக் நீங்க இன்னொன்னு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நீங்க பார்த்துக்கோங்க. சி இங்க டாப் டயர் காலேஜஸ் உங்களுக்கே தெரியும். டாப் டயர் காலேஜஸ் ஆர் வெரி குட். நீங்க இன்னைக்கு ஏன் ஐஐடிக்கும், ஐஐஎம்க்கும் இங்க இன்னும் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஆர் இனி யுஎஸ் காலேஜஸ்ல வந்து நீங்க போயிட்டு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஏன் டயர் 1 காலேஜஸ் மட்டும் பாதி கம்பெனிஸ் வந்து இது பண்றான். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து அவங்க சொல்லிக் குடுக்குற டீச்சர்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த அதர் டீச்சர்ஸ். நான் 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 அடுத்த காலேஜஸ்ல வந்து கம்மியான டீச்சர்ஸோட கிரேட் வந்து ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லல. ஒருத்தர் 2 பேர் ரொம்ப எஃபிஷியன்டான டீச்சர்ஸ் எல்லா காலேஜ்லயும் இருக்காங்க. இல்லன்னே சொல்ல. பட் ஒரு குவான்டிட்டியா எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட குவான்டிட்டி அவங்களோட ஆவரேஜஸ எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வே லெஸ்ஸர். பிகாஸ் இங்க இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. தே ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங் இன் த ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க, படிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச உடனே எம்.இ போடுறாங்க. எம்.இ போட்டு படிக்கிறாங்க. வேலை போய் தேடுறாங்க. வேலை கிடைக்கலையா, அப்போ புரொஃபசர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இங்க எம்.ஃபில் படிச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் அங்க அங்க உட்காந்து எம்.ஃபில் படிச்சு, அப்ப அங்க உட்காந்து பிஹெச்டி படிச்சு, தேர் நெறைய அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இருக்காங்க. தே ஆர் டூயிங் திஸ் ரொட்டீன். இதான் ரொட்டீன் இங்க. ரைட்டா? அண்ட் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி இன் த எஜுகேஷன் இஸ் வெரி, வெரி லோ இன் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ். அண்ட் அதோட ரிசல்டன்ட் எங்க இருக்குன்னா, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேண்டிடேட்ட நம்மளால ரெடி பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்கு எதுக்கு டிகிரி? தேவையில்ல அந்த டிகிரி. அப்படின்றத எனக்கு என்னன்னா, இல்ல. ஏன் அந்த டிகிரி அப்படின்றது இருக்குல்ல. நீங்க எவ்வளவு லெவல் ஆஃப் அந்த டிகிரி வேணும் அப்படின்றதோட, ஏன் அந்த டிகிரி அப்படின்ற கொஸ்டினுக்கே எனக்கு அங்கதான் போகுது. பிகாஸ் உங்களுக்கு குவாலிட்டி கிடையாது. ஆ உங்களுக்கு ரெலவன்ஸ் கிடையாது. இண்டஸ்ட்ரியோட ரிலவன்ட்ல இருக்கா? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே அதுக்கு ரெலவன்ட்டா இருக்க முடியல. ஏன்னா ஏஐயோட அன்பிரசிடென்ட் குரோத்துக்கு இண்டஸ்ட்ரியே ரெலவன்ட்டா இல்ல. சோ ஹவ் கேன் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டார்ட் அவுட்? ஓகேவா? அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. வை இஸ் ஈவன் அ டிகிரி நீடட்? டிகிரி நீடட். இது ஓகே. ம். என்ன சொல்றது இது? இல்ல. இது வந்துட்டு நீங்க நெறைய அக்யூசிஷன்ஸ் வச்சீங்க. சர்டன் திங்ஸ் வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்துற முடியாது. அக்விசிஷன்ஸ்லாம் வைக்கல ப்ரோ. அக்விசிஷன்ஸ் இது இது ஒரு மனக்குமுறல்ன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க நான் இங்க இருக்கிற ஏன்னா பாதி டயர் 3 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இத பார்க்குற நெறைய டயர் 3 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க நல்லாவே தெரியும். டீச்சர்ஸ் மேல வந்துட்டு என்னால டீச்சர்ஸ் சொல்ல மேல தப்பு இல்ல ப்ரோ. டீச்சர்ஸாலயும் என்ன பண்ண முடியும்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதுதான் நான் டீச்சர்ஸ் சொல்றேன். மேலயும் என்ன 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 பண்ண முடியும்னு கேட்கிறேன். பிகாஸ் தே எ ஆர் நாட் இண்டஸ்ட்ரியலி ட்ரெய்ன்ட். அதுக்கு என்ன கரிக்குலம் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்? சி நீங்க டீச்சர்ஸ உள்ள கொண்டு வரீங்க. எனக்கு ஓகே. பட் இண்டஸ்ட்ரி ட்ரெய்னிங் டீச்சர்ஸ் தரீங்களா ஃபர்ஸ்ட்? நீ அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ட அதுக்கு ரெடி நேரம் பண்ணா இல்ல. இல்ல நீங்க அப்படி இல்ல. நீங்க டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு இல்ல போய் வேலை அவங்கள செய்ற அளவுக்கு இருக்கு பிரஷர் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க மேனேஜ்மென்ட்ல நீங்க ஒரு காலேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாமா வந்துட்டு ஹெச்ஓடியா இருக்காப்புல. ஒரு இதுல அ அ சென்னையில தான் ஒரு காலேஜ்ல இருக்காரு. அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. அவர் எப்படின்னா, நாளைக்கு கூட அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சரியா? நாளைக்கு சண்டே நீங்க வேலை செய்வீங்களா? அவங்க வேலை செய்றாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா வந்துட்டு அவங்க சாட்டர்டே, சண்டே ப்ரோ அவங்களோட என்னைக்கு அவங்க வேணா வேலை அவங்களோட இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா சி அவங்களுக்கு வந்துட்டு தேர் இஸ் அன் சுத்தி பாருங்க. அன்பிரசிடென்ட் நீங்க 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 உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் கேப் இருக்கா இல்லையா? இண்டஸ்ட்ரியில வேலையே இல்ல இன்னைக்கு அப்படின்ற ஒரு ஸ்கில் கேப் இருக்கிறத விட்டுருங்க. பட் ஆனா இருக்கிற வேலைய ஃபில் பண்றதுக்கு இங்க ஸ்கில்லோட ஆட்கள் இருக்காங்களா? இல்ல சோஷியா நீங்க நான் ஒரு இன்ட்ராக்ஷன் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்துட்டு அவர்கிட்ட இந்த இன்ட்ராக்ஷன உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அவர் மாமா வந்துட்டு பிஹெச்டி வந்துட்டு அ ஒரு 7 இயர்ஸா வந்துட்டு பண்ணாரு. 7 இயர்ஸ் முடிச்சு அவருக்கு டைம் ஆச்சு முடியறதுக்கு. 7 இயர்ஸ் நெனைக்கிறேன். நாட் வெரி ஷூர். நான் காலேஜ் படிச்ச டைம்ல. அவர் டிஎஸ்பி தான் அவரோட மெயின் ஃபோர்ட்டே. அதில தான் சிக்னல் ப்ராசஸிங்ல தான் பிஹெச்டி பண்ணியிருந்தாரு.
ஸோ செமையான மூளை அவரு. அவர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சொல்லி தருவாரு. ஓகேவா? பட் ஆனா, இருக்கிற பசங்கள அவங்க யுட்டிலைஸ் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ண வைக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன் த சென்ஸ் தட் தே ஆர் நாட் வில்லிங் டூ லேர்ன் ஆல்சோ. அவங்கள மோட்டிவேட் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? காசு கட்டி தான் வராங்க. அதுதான் கேக்குறேன். அதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன். பிகாஸ் ஏன்னா, அதனால தான் தேர் மஸ்ட் பி எ இண்டஸ்ட்ரி. அதாவது இண்டஸ்ட்ரி அண்ட் இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸோட டை அப் இருக்கணும்ன்ற. காலேஜஸ் நோ லாங்கர் கேனாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ ஸ்டாண்ட் அலோன் ப்ராசஸ். அது பண்ணாச்சுன்னா, வி கேனாட் ஹேவ் பீப்பிள் ஹூ கேன் சர்வைவ் இன் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி ஈவன் வெரி ஹார்ஷ் பிகாஸ் ஐ அம் கோயிங் டு புட் இட் டவுன் ஸ்ட்ரெய்ட். காலேஜஸ்னால தனியா சர்வை பண்ண முடியாது. இது அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும், அவங்க கரிக்குலம் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு தே ஆர் நாட் அட் த லெவல். ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியோட ஹெல்ப்ப எடுத்துட்டு தான் ஒரு காலேஜ் இயங்கணும் இனிமே. இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு கம்பெனி வந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணா மட்டும் தான் அவங்க இயங்கணும்னே வைக்கணும். ஏன்னா இவங்க பாட்டுன்னு காலேஜஸ வளர்த்துட்டு நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஏத்தினே போறானுங்க. இங்க நெறைய பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாமலே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. காரணம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும், காலேஜோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இங்க வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ இங்க இருக்கவன் அங்க போய் வேலை செய்யணும். அங்க இருக்கவன் இங்க போய் வேலை செய்யணும்ன்ற பை பார்ட்டி சிஸ்டமும் உண்டு உண்டு பண்ணணும். அப்படி உண்டு இதுக்கு பண்ணா இது மட்டும் இதுக்கு தான் நடுவுல இதுக்கு நடுவுல வந்து காலேஜ் டிகிரியே வேணான்றாங்க. நீங்க சொன்னீங்க இதுக்கு ஸ்டார்ட்டிங்ல. நடுவுல வேற காலேஜ் டிகிரி வேணான்ட்டானுங்க. இல்லன்னா அவ்வளவுதான். இல்லன்னா நீங்க அன்பிரசிடென்ட் தான். நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவ்வளவுதான். இது வேஸ்ட்ன்ற மாரி தானே ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க சிசோகோ மாரி ஒரு கம்பெனி வந்தான். இனிமே வந்து வர எல்லாருமே அத பத்தி தான் யோசிப்பாங்க. பிகாஸ் நீங்க சொல்லுங்க. ஒன் டு ஒன் ட்விட்டர் அதுதான் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஏஐ ஆ. கேன் கிவ் யூ ஒன் டு ஒன் ட்விட்டர் டு யூ. ஓகேவா? என்னால நான் படிக்கணும்னு நினைக்கிறத வந்து ஒன் டு ஒன் ட்விட்டர்ல எனக்கு பண்ணும். எனக்கு ம். ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு நல்லா கேள்வி கேட்க தெரியணும். ஓகேவா? இப்ப என் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன நல்லா கேள்வி கேட்க மாத்துறதா? இல்லையா? அப்படின்றது தான் நீங்க கொஸ்டின். சொல்றத பார்த்தா நம்ம பெர்ப்ளெக்ஸிட்டியோட சிஇஓ சொன்ன மாரி ஆமா, அதுக்கான இதுக்கு வரீங்களே. ஆமா. எஸ். எக்ஸாக்ட்லி. ஹிட் ஆன் த நெயில். எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் மட்டும் தான் இத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். ஹியூமன் கியூரியாசிட்டி மட்டும் தான் இனிமே ஒரே மெட்ரிக்கா இருக்கும். நாட் எனி அதர் திங்ஸ். ஹியூமன் கியூரியாசிட்டினா என்ன? ஹியூமன் கியூரியாசிட்டி நான் ஏன் இந்த விஷயத்த பண்ணோம்? எதுக்கு இந்த விஷயம் இப்படி ரன் ஆகுது? ஏன் இப்படி ரன் ஆகுது? இத எப்படி நான் கத்துக்கலாம்? இத எப்படி கத்துக்கலாம்? அப்படின்றத ஃபார்வர்ட் பண்றது. வெறும் அந்த ஐடியா மட்டும் இல்ல. அந்த ஐடியா இருந்தா தான் உங்களால அடுத்த ட்ரிவன் ஆக்ஷன் பிளானுக்கே போ முடியும். ம். அதான் அரவிந்த் சீனிவாசன் கரெக்ட்டா தான் சொல்றான். அவனுக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்ததுனால தான் அவன் பெர்ப்ளெக்ஸிட்டி மாரி இப்ப கம்பெனிய இது பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவனெல்லாம் அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அவன் போய் பெர்ப்ளெக்ஸிட்டி மாரி ஒரு கம்பெனிய ரெடி பண்ணிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கான். கரெக்ட்டு ரைட்டா? தான். இதே ஊர்ல பொறந்து, இங்கேயே உட்கார்ந்து, இங்கேயே வளர்ந்துட்டு, அவன் அங்க போய் படிச்சு, மறுபடியும் அங்கேயும் அவன ப்ரூவ் பண்ணி, அவன் ஒரு பெர்ப்ளெக்ஸிட்டி மாரி ஒரு கம்பெனி சி அண்டர்லைன் இட். ஹி இஸ் த சிஇஓ ஆஃப் த கம்பெனி. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஹி இஸ் நாட் சம்மன் லைக் கூகுள். சுந்தர் பிச்சை மாரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு கம்பெனிக்குள்ள போல. அவன் தனியா ஒரு கம்பெனிய உருவாக்கி இருக்கான். தட் ரிக்வயர்ஸ் கியூரியாசிட்டி. இன்னைக்கு கூட ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் பிளஸ் இன்வெஸ்டர் ஆயிருக்காரு. ம். இன்வெஸ்டராவும் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. ம். அவருக்காக ஒரு தனியா வந்து ஃபீச்சர் கூட ஆட் பண்ணிருக்காங்க பெர்ப்ளெக்ஸிட்டில. ஆமா. பண்ணிட்டோம். நான் அதான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அந்த ஏரியா உங்களுக்கு ஏன் வருது? அந்த கியூரியாசிட்டி எப்ப நீங்க உருவாக்குவீங்க? இன்னும் எவ்வளவு சரி, வருஷம் நான் வந்து வெறும் கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி இருக்குப்பா எனக்கு. எனக்கு கேள்வி கேட்கறதுக்குலாம் ஆர்வம்லாம் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பெர்ப்ளெக்ஸிட்டி இருக்கு. இல்ல ம். வந்துட்டு கூகுள் இருக்கு. கேள்வி கேட்கிறீங்க, பதில் சொல்லுது. அ. அது இல்லாத ஆக்சஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ? அது ஆக்சஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இது இந்த மாடல்ஸா? ஆமா. ஏஐக்கு மா ஆக்சஸ் இல்லாத மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏஐக்கு ஆக்சஸ் இல்லாம யாருங்க இருக்கா இன்னைக்கு? இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நம்ப வந்துட்டு யாருக்குங்க இருக்காங்க? நீங்க எத்தன பேரு இன்னைக்கு வந்து ஜியோவோட கூகுள்ல ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கான்றது தெரியும். எத்தன பேர் தெரியாதே! கூகுள் ஜியோ சிம் வச்சிருக்கீங்க? சரி ஃபர்ஸ்ட் நம்ப நம்ப சொல்லுங்க. நம் சரி இது நம்பளோட அதுக்கு தானே இப்ப கூகுள் ஜியோ சிம் வச்சிருந்தவன் எல்லாருமே. ஜியோ ஆ சிம் வச்சிருந்த எல்லாருக்குமே கூகுள் ப்ரோ இருக்கு. ஓகேவா? ப்ரோ ஜெமினிய வந்து அவன் ஃப்ரீயா தான் குடுத்துருக்கான். சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் சைன் அப் கோன்னு ஒரு பண்ணா தானே பிளான் வரும். இருக்கு. சைன் அப் பண்ணா யூனிவர்சிட்டி தானே வரும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு சாட் ஜிபிடி இஸ் ஃப்ரீ. சாட் ஜிபிடி இஸ் ஃப்ரீ. யுட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்டூடண்ட் ஐடி கார்டு போட்டா வரப்போகுது. யுட்டிலைஸ் பண்ணுங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து சொல்லி குடுத்துன்னே இருப்பாங்களா? எல்லா வாட்டியும். அப்படிலாம் இருந்தா இனிமே யாரும் இப்ப காப்பாத்த முடியாதுங்க. என்னங்க யார் காப்பாத்துவா? யாராவது வேலை சொல்லுங்களப்பா. கிடைக்கலன்னா எப்படி வேலை கிடைக்கும்? ஏன் வேலை கிடைக்கலன்னா எப்படி வேலை கிடைக்கும்?
ஏங்க நான் மூவ் ஆயிட்டோம். வி ஆர் மூவ் டு அ சர்க்கிள் வேர் வி ஆர் லைக் ஓகே நான் ஒரு வேலைக்கு போனேன். நான் ஒரு வேலையில உட்கார்ந்தேன். நான் அந்த வேலையிலேயே இருப்பேன். நான் நான் அங்கேயே வந்து நான் நல்லா ஜாலியா இருப்பேன். அப்படின்ற ஒரு ம். ஏரியால இருந்து நம்ம போயிட்டோம். இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹெல்ப் யூ எனிமோர். அண்ட் அதுதான் சொல்றேன். சி வி ஆர் பீன் லைக் நம்ம நம்ம பண்ற நெறைய டிசிஷன்ஸ் சி நம்ம எதெல்லாம் வந்து முக்கியம் எடுத்துக்கிறோம். எதெல்லாம் முக்கியம் இல்லன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்ற ஏரியாவுக்கு நம்ம இது பண்றோம்ல. ம். ஸோ வேர் வி ஆர் கோயிங் இன்டூ இஸ் நம்ம இப்ப வந்து அ ஏஐ வேணுமா? ஏஐயால குடுக்க முடியுமா? ஏஐயால குடுக்க முடியும். ஸோ இப்ப ஏஐயால குடுக்க முடியும்னா, எனக்கு வந்துன்னா அடுத்து ஏஐயால என்ன காசஸ் இருக்கு? என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு? அப்படின்றது தான் இருக்கு. ஓகேவா? நீங்க ஏஐ வந்து சி டோன்ட் டினை இட் அவ்வளதான். என்னால யூ கேனாட் டினை வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். பட் வாட் வி கேன் ஏபிள் டூ டூ இஸ் வி கேன் ஏபிள் டூ சேஞ்ச் வாட் த பெர்ஸ்பெக்டிவ் இஸ். ம். ரைட்டா? எனக்கு எஜுகேஷன் இஸ் நோ லாங்கர் இஸ் கோயிங் கிவிங் மீ வாட் ஐ வாண்ட்னா, வை இஸ் த எஜுகேஷன் நீடட்? அப்படின்றது தான் கொஸ்டின். எஜுகேஷன் படிப்பு உன்ன ரொம்ப பெரிய ஆள் ஆக்கும். படிப்பு இல்லன்னா உன்னால இதுவே பண்ண முடியாது. ஓகே. நான் படிக்க வேணான்னே சொல்லல. படிக்க வேணான்னே சொல்லல. பட் நான் படிக்கிற படிப்பு எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னும்போது, என்ன எதுக்கு நான் அந்த படிப்ப படிக்கணும்? எனக்கு வந்து ஸ்டில் வந்துட்டு ஆக்ஸிமோரான் தான். இப்போ வந்துட்டு சொல்றபடி பார்த்தா, எல்லாரும் வந்துட்டு தேல் பி மோர் எம்பசிசிங் வந்து பேசிக் சயன்சஸ் தான் வந்துட்டு திருப்பி எல்லாம் படிக்க போவாங்கங்கிறது தான் ஃபியூச்சர்ல இருக்க போகுது. ஓகேவா? பட் அப்போ இல்லங்க இன்ஜினியரிங் பேசிக் சயன்சஸ் கூட இருக்கட்டும். பேசிக் சயன்சஸ் படிங்க. வேணான்னே சொல்லல. எத வேணாலும் படிங்க. படிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. பட் நான் படிக்கிற நான் என்னோட கொஸ்டின் இஸ் நாட் அபௌட் ஆன் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ் ம். இஸ் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் ஆஸ் இல்ல. காலேஜ் தான். காலேஜ்ல நீங்க என்ன என்ன படிப்பீங்கன்றது தான் எனக்கு புரியல. பேசிக் சயன்ஸஸோ இல்ல அல்ஜிப்ராவோ இல்ல இதுவோ நம்ம படிக்கிறதுனால ஆ டிஃபரன்ஸஸ் மேக் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இல்லன்னு சொல்லல. ஓகேவா? இங்க இங்க இன்னைக்கு நீடில மூவ் பண்றவன்லாம் வந்து நாட் ஒன் சம்மன் ஹூஸ் ஹேண்ட்லிங் ஏஐ வச்சு 4 ஏஐ வச்சு பேசுறவன்லாம் நீடில் மூவ் பண்ணல. The real needle movers are somewhere someone has been cracking ahead for making a simple program and அந்த ஒரு ஒரு கால்குலேஷன எப்படி மாத்தி அத இது பண்றது, என்ன அல்காரிதம் வைஸ்ல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்ன்ட்டு உள்ள உட்கார்ந்து அங்க இது பண்றவன் தான் நீடில் மூவர்ஸ். ரைட்டா? ஏஐ வச்சு யூஸ் பண்றவன்லாம் நீடில் மூவர்ஸ் கிடையாது. ஏஐ வச்சு ஆமா. யூஸ் பண்றவன் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா கம்பெனிலயும் வந்து கோட கம்மி பண்றேன், கோடி கம்மி பண்றேன்றாங்க. பட் ஆப்டிமைசேஷன் பண்றாங்களா? பார்த்தீங்கன்னா, இல்ல, அவங்க இல்ல, வந்து இல்ல. ஆல்ரெடி பண்ண கோட அவங்க ஆல்ரெடி பண்ண கோட அத வந்து இன்கிரீஸ் பண்றாங்களே தவிர, புது கோடெல்லாம் வந்து அவங்க ஏஐ எழுத வைக்கிறது இல்ல. 80% நான் 80, 90% அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரீஃபாக்டரிங் பண்றது, ஆப்டிமைசேஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸா பண்ண முடியுமா? அப்படின்னு பார்க்கிறது. அ அப்படின்ற ஏரியால தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ரியல் முன்னீரல் மூவர்ஸா இருக்கணும்னா, இன்னும் இன்டெலிஜென்ட்டா மாறணும். அந்த இன்டெலிஜென்ஸ எனக்கு எது உற்பத்தி பண்ணி குடுக்கும்? என்னோட எஜுகேஷன் தான் உற்பத்தி பண்ணி குடுக்கும். ஐ அம் நாட் டெல்லிங் நான் எஜுகேஷன் தேவையில்லன்னு நீங்க பேசல. எஜுகேஷன் எனக்கு இன்னும் அதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப உயரணும்னு சொல்றேன். எஜுகேஷன் இன்னும் என்ன ம். கியூரியஸா மாத்தணும்னு சொல்றேன். எஜுகேஷன் என்ன இன்னும் நெறைய கேள்விகள் கேட்க வைக்கணும்னு சொல்றேன். ம். ஐ அம் நாட் டினையிங் நல்லா த ஃபேக்ட் எஜுகேஷன் இஸ் எ மஸ்ட். த ஃபேக்ட் இஸ் எஜுகேஷன் வாண்ட் டூ சேஞ்ச் ரைட்? நான் மாறவே மாட்டேன்றது வந்து என்ன என்ன கரெக்ட்டான ஒரு பிரின்சிபலா இருக்கும்? நான் ஒரு கரிக்குலம் போடுவேன். அந்த கரிக்குலம்க்கு ஏத்த மாரி நான் எஜுகேஷன் வச்சிருப்பேன். அப்படின்றது வாட் இஸ் த அது எப்போ எப்போ உங்களுக்கு இதுவாகும்? அதே வந்து பண்ண முடியுமா? அஸ் லாங் அஸ் யூ கோ அப்படியே போட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏஐ இன்ட்ரோடக்ஷன் பண்ண மாட்டீங்களா எஜுகேஷன்ல? எல்லாத்துலயும் ஏஐ இன்ட்ரோடக்ஷன் பண்றீங்கல்ல? எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஏஐ வந்துச்சு. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ வரக்கூடாதா? இன்னும் டீச்சர்ஸே இருப்பாங்களா? டீச்சர்ஸோட சரி ஓகே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஏஐ வந்து இப்போ உள்ள வந்துச்சு. ஒருத்தன் சாட் ஜிபிடிய வச்சு ஒரு இது பண்றான். டீச்சர்ஸ்க்கு என்ன ஜாப்? டீச்சர்ஸ்க்கு என்ன ஜாப்? டீச்சர்ஸ் வந்துட்டு ஆமா ஏஐ எம்பத்தியோட பேசுது. ஏஐ எம்பத்தியோட பேசுது. டீச்சர்ஸ் எம்பத்தியோட பேச மாட்டாங்க வேற. அ எம்பத்தியோட பேசுவாங்க. அது நான் சொல்றது என்னன்னா, ஹேண்ட்லிங் ஸ்டூடண்ட்ஸ் வித் மோர் எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் நீட்ஸ்ன்னு மாரி யோசிச்சேன். பட் ஆனா அதுதான் நம்ப பெர்சனலைஸ்ட் ஏஐயும் அதான் பண்ணுது. அதெல்லாம் இன்னும் ஏஐ இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுரும்.
அது வேணும்னா எனக்கு இன்னும் அது தெரபிஸ்ட் மாரியும் பேசும் எனக்கு. ஐ கேன் ஹேண்டில் எனிதிங் ரைட்? ம். ஐ கேன் ஹேண்டில் எனிதிங். அப்புறம் என்ன? அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. இப்ப 600 காலேஜ் இருக்கு. 600 காலேஜ்ல இருக்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. இல்ல சொல்யூஷன். ஏஐல படிச்சு அவன் எக்ஸாம் எழுத முடியுமா என்ன? அது கரெக்ட்டா ஏஐல சொல்லிருமே எல்லா படிச்சா வாட்டியும். நெறைய வாட்டி இப்ப வந்துட்டு அது தெரியாத பொய் சொல்லியிருக்காதுப்பா ஏஐலாம். சரி நீங்க ஏஐலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சரி இப்பயே நீங்க கிரேட் பண்ண முடியுமா? எத்தன பேர கிரேட் பண்ணுவீங்க அசைன்மென்ட் வச்சு? பண்ணவே எக்ஸாம் வச்சு முடியாது. எத்தன பேரு? ஆ? எத்தன பேர கிரேட் பண்ணுவீங்க? எல்லா அசைன்மென்ட்டும் ChatGPT தான் எழுதுது. உலகம் பூரா. ஆனா இங்க மட்டும் நான் ChatGPT இங்கலாம் நம்ம பசங்கலாம் இன்னும் விளையாடுறாங்க ChatGPT வச்சு. ஆமாமா. அப்போ நீங்க அத எப்படி சொல்லுவீங்க? எப்படி கிரேட் பண்ணுவீங்க? ஏஐ. வேணான்றது ஏய் ஓகே. எனக்கு எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் மாற மாட்டேன்றது ஓகே ப்ரோ. நீங்க அப்படியே இருந்துக்கங்க. 600 600 காலேஜ் இருக்குல்ல. ஆல்ரெடி எவனும் காலேஜ் பக்கம் வரமாட்டேங்கிறான். என்ன? இது வேற இப்ப இது இது ஒண்ணு தான் ஒரே ஒரு பேரியரா இருந்துச்சு. ரைட்டா? டூ கம் அ, இன்டூ கோ நான் எஜுகேஷன் ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு போறதுக்கு எனக்கு ஒரு இது தேவ. அதையும் வந்து கம்பெனிஸ் இப்ப தூக்குறாங்கன்னா, ம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யார் படிப்பா? சரி அந்த 600 ஜாப் சரி ஓகே. எப்படி என்ன பண்ணுவீங்க? டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏய் தல அவங்களோட அடுத்த சுத்துதுடா, அடுத்த இது என்ன? தல சுத்துதுடா. தல சொன்னா சுத்துதா? என்ன ப்ரோ இதுக்கே தல சுத்துன்னா என்ன பண்றது? டிகிரி வந்துட்டு அவ்வளவா ஒர்த் இல்லன்னு சொல்லியாச்சு. சொல்றாங்க. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. இது இன்ஜினியரிங் டிகிரி. எல்லா டிகிரியும் இல்ல. இன்ஜினியரிங் டிகிரி வந்துட்டு அத வச்சு வேலைக்கு எடுக்கிறது இல்லன்னு சொல்றாங்க சில பேரு. எல்லாம் சொல்றாங்க. என்னதான் பண்றது இப்போ? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எஜுகேஷன் ஓப்பனா மாறுங்க. ஓகேவா? ம், எஜுகேஷன் ஓப்பன் ஆகும். ஏஐ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாலே எஜுகேஷன் ஓப்பன் ஆகணும். ஆ இது வந்து இனிமே வந்து நம்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கரிக்குலம்க்குள்ள இத அடக்குற ஒரு இது கிடையாது. அவன் கியூரியாசிட்டிக்கு தகுந்த மாரி அவனுக்கு என்ன பிடிக்குதோ, அத எப்படி அவன் இது பண்றானோ, அத பேஸ் பண்ணி அவனுக்கு கிரெடிட்ஸ் குடுக்கணும். ஓகேவா? இத ப்ராடா நீங்க பிரிக்க முடியாது. ஸோ மாடலா வந்து நீங்க பிரிங்க. ஷார்ட் ம், எல்எல்எம்ஸா கூட நீங்க வந்து இது பண்ற மாரி ஒரு இதுவா எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அவன் கிட்ட போய் ஒரு விஷயத்த படிக்கிறேன். இதுல இவன் இது பண்ணியிருக்கான். இதுலருந்து ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். இதுக்கு அத வந்து நான் கிரேட் பண்றேன்ட்டு ஏஐ அத அவன கிரேட் பண்ணி ம், எப்படி ஒரு ஒரு இப்ப நீங்க ஒரு எப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க நார்மலா. அவனுக்கு ஒரு கைடு இருப்பான். அந்த கைடு தானே ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு கடைசியா ஒரு பிரசன்டேஷன் குடுப்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு பிரசன்டேஷன் குடுத்து அந்த காலேஜ்ல வந்து அந்த பிரசன்டேஷன் இட் இஸ் வயபிள். தென் யூ செலக்ட் அவனுக்கு வந்து டிகிரி குடுங்க. ஓகேவா? எஜுகேஷன் அதான் மாறணும். கிரேடிங் சிஸ்டம் நம்ம பண்ணக்கூடாது. அந்த கிரேடிங் சிஸ்டம் ஷுட் நாட் பி ஆன் ஹிஸ் வொர்க். இட் ஷுட் பி ஆன் ஹிஸ் திங்கிங் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் ஹி புட் ஃபார் தட். ரைட்டா? அவனே போய் பல இடத்துல சர்ச் பண்ணி அந்த டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஏஐ குடுத்தானா? எப்படி பண்ணான்? இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா ஏஐ சொல்லும்ல. இவன் இவ்வளவு தாங்க குடுத்தான். இது மத்ததெல்லாம் நான் தாங்க பண்ணேன். இவனோட எஃபோர்ட் எவ்வளோன்றது ஏஐ நம்பர் ஆஃப் இது சொல்லுமா? சொல்லாதா? ம். சொல்லும். ஓகேவா? 3வது விஷயம், நம்பளால வந்து இன் ஹவுஸா வந்து ஏஐ மாடல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். எஜுகேஷனுக்கு நீங்க அலோவ் பண்றீங்கன்னா. ஏன்னா, நீங்க யுஎஸோட மாடல்ஸ் எடுத்துன்னு வர போறீங்க. இல்ல ம். சைனாவோட மாடல்ஸ் எடுத்துட்டு வர போறீங்கன்னா, இட் இஸ் அனதர் காலனைசேஷன். அண்டர்லைன் இட் அண்ட் ஐ அம் சேயிங் இட் இஸ் காலனைசேஷன். எப்படி நம்ம வந்து முன்னாடி வந்து வெளியில இருந்து வந்து இது பண்ணாங்களோ, அந்த மாரி அவனோட ஒரு விஷயத்த வச்சு நம்மள வந்து பிளாக் பண்ணான். அதான் ரைட்டுன்னு அவன் பேச ஆரம்பிச்சுருவான். ரைட்டா? அவனோட ஐடியாலஜிஸ நம்ம மேல திணிக்க ஆரம்பிச்சுருவான். அப்போ பண்ணுங்க. புதுசா ம், டிசைன் பண்ணுங்க. எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுங்க. ஏஐக்கு ஏத்த மாரி இண்டஸ்ட்ரியில போய் கேளுங்க. இண்டஸ்ட்ரியில ஓப்பன் ஏஐ மாரி 5 பேர் இருக்காங்கல்ல. அவனுங்க 5 பேர் தான் ஏஐ. அவனுங்க 5 பேருக்கு சொல்லட்டும் அவங்க எப்படி இருக்கணும்ன்ட்டு. ம், அவனுங்களே வந்து ஒவ்வொரு கவுண்டருக்கும் பண்ணுவானுங்க. இல்லப்பா நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி கவர்மெண்ட்ஸே எடுத்து ஏஐ பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அது பண்றதுக்கான இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவான். அத பண்றது அதுக்கு டேட்டா கிரியேட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படும். எல்லாருக்கும் வேலை இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். அத அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஒரு ஒரு ஃபேக்ட்டுக்கும் நீங்க அப்டேட் பண்ண, அத நீங்க மெயின்டெயின் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ம். டீச்சர்ஸ் இருப்பாங்க. பட் டீச்சர்ஸ் வில் பி லைக் அவங்க வந்து டீச்சர்ஸ் யாரு? சம்மன் ஹூ கேன் வொர்க் ஓவர் தேர் அண்ட் கைட் தெம். அவ்வளதான்.